நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ தாங்க ஹிந்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக தேவைப்படுற சென்டென்சஸ் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சுப்ரபாத் அப்படி சொல்லணும். சுப்ரபாத். சுப்ரபாத் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். குட் நைட், நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு சுப் ராத்திரி அப்படின்னு சொல்லணும். சுப் ராத்திரி அப்படின்னா குட் நைட், நள்ளிரவு. ஹிந்தியில் நம்ம ஜி அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். இது சார் இல்லை மேடம் ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டபிள் வேர்டு ஜி. நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லலாம். சுப் பிரபாத் ஜி, சுப் ராத்ரி ஜி. இது எல்லாமே பின்னாடி ஒரு ரெஸ்பெக்டபிள் வேர்டு போட்டுக்கிறோம். சார் மேம் ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ் பண்ணலாம். சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது ஓகே அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுக்கு டீக் ஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். டீக் ஹே அப்படின்னா ஓகே, சரி. ஆம் இல்லைனா ஆமா அப்படின்னு சொல்கிறத ஹா அப்படின்னு சொல்லணும். ஒரு சார்ட்டையோ இல்லை மேடம்கிட்ட சொல்லத்தில் ஹாஞ்சி அப்படின்னு சொல்லணும். இல்லை நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். நஹி. வேறு ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா நஹி ஜி, நோ சார். ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நன்றி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். தன்யவாத். இந்த நன்றின்னு சொல்கிறதுக்கு சுக்ரியா அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம். இந்த சுக்ரியா அப்படின்றது உருதுலேருந்து நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. சுக்ரியா, தேங்க்யூ, நன்றி. நன்றின்னு சொன்னால் இதுக்கு பதிலுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், யார் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். யார் வெல்கம். இதை ஹிந்தியில் ஆப்கா ஸ்வாகத் அப்படின்னு சொல்லணும். ஆப்கா ஸ்வாகத், யார் வெல்கம். நன்றி சொல்கிற அளவுக்கு பெருசாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை தன்யவாத் கி கியா பாத் ஹே அப்படின்னு சொல்லணும். தன்யவாத் கி கியா பாத் ஹே. வாட் இஸ் தேர் டு தேங்க். பரவாயில்ல இருக்கட்டும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லணும். கோய் பாத் நஹி அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி தேவைப்படுது, இல்லை நான் உங்களோட குழந்தைங்களுக்கு ஹிந்தி பேசிக்ஸ் கற்றுக்கணும், அவங்களுக்கு ரீடிங் வரணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க இந்த மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இதை மாஃப் கரோ அப்படின்னு கேட்கணும். மாஃப் கரோ அப்படின்னா மன்னிச்சிடுங்க. சாரி அப்படின்றதுக்கு மாஃப் கரோ. மன்னிப்பு கேட்டாச்சு, மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவங்களோட விருப்பம். நம்ம செஞ்ச தவறோ இல்லை தப்பை பொறுத்தது அவங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காததும். மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மாஃப் கியா. மாஃப் கியா, மன்னிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ்ட் யூ, ஃபர்கிவ் யூனும் வரும். நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மே துமே மாஃப் நஹி கருங்கி அப்படின்னு சொல்லணும். மே துமே மாஃப் நஹி கருங்கி, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஐ வில் நாட் எக்ஸ்கியூஸ் யூ, இல்லைனா ஐ வில் நாட் ஃபர்கிவ் யூ. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு பையனாக இருக்கத்துல, ஒரு பாயாக இருக்கத்துல மே துமே மாஃப் நஹி கருங்கா அப்படின்னு சொல்லணும். கருங்கி அப்படின்றது கேர்ள்ஸுக்கு வர்றது. மே துமே மாஃப் நஹி கருங்கா, ஐ வில் நாட் ஃபர்கிவ் யூ, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்.
மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா மாஃபி கி கியா பாத் ஹே அப்படின்னு சொல்லணும். மாஃபி கி கியா பாத் ஹே, வாட் இஸ் தேட் டு சே சாரி. ஒருத்தவங்கள பார்த்துட்டு கிளம்பத்தில் நம்ம பாய்னு சொல்லிட்டு வருவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் அல்விதா அப்படின்னு சொல்லுவோம். சீயும் சொல்லுவோம் இல்லையா, அப்புறமா பார்ப்போம் இல்லை அப்புறமா சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் ஃபிர் மிலேங்கே, ஃபிர் மிலேங்கே. நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் கல் மிலேங்கே அப்படின்னு சொல்லுவோம். கல் மிலேங்கே, see you tomorrow. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு ஹிந்தி ஃப்ரேஸ்னாலும் கற்றுக்கிட்டே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு ரைட் ஹார்ட் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறையா ஹிந்தி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். Till then